உங்களுடைய குறிக்கோளை நோக்கி அமைந்து இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா ஸ்கில் செட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும், ஆனா குறிக்கோளோட அலைன்மெண்ட் இருக்காது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்கில் செட்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்னுடைய ஸ்கில் செட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னுடைய ஸ்கில் செட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னுடைய ஸ்கில்ஸ் செட்டை எப்படி, என்னுடைய ஸ்கில்ஸ் ஆன்சர் ஆல்ரெடி எனக்கு வேணுங்கிற பதில் எனக்கு வரலன்றது தெரியும், நிறைய படாது. ஏன்னா மற்ற எல்லாம் ஃபில்டர் ஆகி விட்டுருவேன். என்னுடைய கோல், என்னுடைய ஸ்கில் செட் எப்படி கண்டுபிடிக்கணும், உனக்கு அவ்வளோதான். என் பேக்ல தான் யாருமே வேணாம், நான் ரெக்கக்னிஷன் வேணும். நீங்க 2 நிமிஷம் கண்ணை போடுங்க சார், எவ்வளவு ரெக்கக்னிஷன் காணாம கொடுப்பாரு. எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் உடனே ஆட்டை போட்டு தூக்கி போயிடுவோம். இன்னைக்கு அட்லீஸ்ட் உங்களோட ஸ்கில் செட்டை நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா ஸ்வாட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பண்றது இங்க எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க எல்லாரும் எல்லாமே. ஸ்வாட் அனாலிசிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அவசரப்பட்டு இப்படி துடிச்சா என்ன அர்த்தம், இதனால அவ்வளவு பாசம் ரொம்ப ஒன்றும் இல்லை. வீட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஃப்ரெண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ இவரா ஒருத்தரா கொடுக்குறாரு, லைட்லாம் வர மாட்டாங்க. 2 சாக்லேட் இல்லைங்க, 2 ரெக்கக்னிஷன் கொடுத்தாரு. ஓகே, ஸ்வாட் அனாலிசிஸ் எல்லாரும் பண்ண தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே, அப்படின்னா அதை முதல்ல பண்ணுங்க. என்னோட உங்களுடைய ஸ்வாட் அனாலிசிஸ் தெரியாதா, உங்களோட கரண்ட் ஸ்கில் செட்ஸ் என்ன, உங்களோட ஸ்கில் செட்ஸை நீங்க எங்க டெவலப் பண்ணிக்கணும், அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, எந்த த்ரெட்டை நீங்க அவாய்ட் பண்ணணும், அதன் மூலமாக என்னுடைய எதிர்காலத்துக்கு என்ன குறிக்கோள்கள் அமைக்க முடியும், அதன் மூலமாக எந்த ஸ்கில் செட்டை நான் வச்சிடலாம், எந்த ஸ்கில் செட்டை எனக்கு ஃபர்தரா ஃபைன் டியூன் பண்ணலாம்ன்ற உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸ்வாட் கிளாஸ் இது கிடையாது, அதனால ஸ்வாட்ல நான் உள்ள போல, நான் ஸ்வாட்டே ஒரு நாள் எடுக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்வாட்ல விஷயங்கள் இருக்கு. அடுத்த கேள்வி, குறிக்கோள்களை எந்தெந்த ஏரியால நீங்க அமைக்க முடியும்? நார்மலா எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னா திருச்சி, மதுரை அது மாதிரி கேட்கலாம். வாழ்க்கையில எந்த துறைகளை சார்ந்து எந்த ஏரியாவில் நம்மளால குறிக்கோள்களை அமைக்க முடியும்? நமக்கு எது வேணுமோ அதுதான் எதுன்னு கேட்கணும். 4 வகையா மினிமம் இருக்குன்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் முதல்ல கேபிட்டல் இருந்தாதான் இன்ட்ரெஸ்ட் வரும். கேபிட்டல் இருக்கா? ஜோக் புரியுது, போட்டு ஜோக் யூஸ் பண்ணாதான் அது புரியாது. எந்த துறைகள்லாம் குறிக்கோள்கள் அமைக்க முடியும்? என்ன சொன்னீங்க? இல்ல இங்க நீங்க எதை சொன்னீங்க? தொழில். ஓகே, அது ஒண்ணு கொடுப்போம். யாரும் கை தட்ட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா கரெக்டா கை தட்டுவோம். அவங்க கை தட்டல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னும் 3 மினிமம் இருக்கு. இன்னும் 3 பர்சனல். ஓகே, ஐயா யாரும் தட்ட மாட்டாங்க, ஒரு கேட்டாலும் தருவாங்க. இன்னும் 2, அதுக்கு மேல நிறைய இருக்கு. அட்லீஸ்ட் 2 more. சோஷியல். குட். ஓகே, இன்னும் 1 மூடி எடுத்து எங்கேயாவது ஒரு நிமிஷம் ஆட்டையை போடுறது முடிவாங்க. 4வது என்ன? 4வது யாரு? எங்கேயிருந்து குரல் இது? ஓகே, குட். ஸ்பிரிச்சுவல். வெரி குட். இதை தவிர நிறைய இருக்கு, பட் அட்லீஸ்ட் இந்த 4
ஏரியால மினிமமா கோல் செட் பண்ணலாம். இத கோல்ஸ் உங்களுக்கு குறிக்கோள்கள் செட் பண்றதுல திருப்பி மூன்றா பிரிக்கலாம். லாங் டர்ம், மிட் டர்ம், ஷார்ட் டர்ம். இதெல்லாம் இருக்கா? ஓகே, உங்களுக்கு என்ன புரியுற மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கறேன்னா, யாராவது உங்களுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை இங்க எழுதி வச்சு என்னோட பேப்பர்ல இருக்கு, இதான் என் குறிக்கோள்கள் இருக்கு, யாராவது அடுக்க 5 சாக்லேட் கொடு. நல்லா இப்ப எழுதி காமிச்சிடலாம். யாருக்குமே இல்லையா? ஏன் இல்ல? அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10 கோடி ரூபாயை இந்த காலத்துல ஒரு செக் எழுதி கொடுங்க, அதை பேங்க்ல பிரசன்ட் பண்ணி பரவாயில்லையா? வாங்கிக்கிறீங்களா? என்ன கேட்பீங்க? அப்போ பேப்பர்ல எழுதி கொடுங்க, செக்ல எழுதி கொடுங்க. எதனால குறிக்கோள்களை பேப்பர்ல எழுதணும்? பார்க்கும்போது அதை பத்தி ஞாபகம் வரும். ஓகே, அப்புறம் அதனால மோட்டிவேஷன் ஆகும். ஆனா அவங்களுடைய தன்னம்பிக்கை நம்ம கையில சாக்லேட் எல்லாம் இவ்வளவு பதில் சொல்றாங்க. நான் கையில சாக்லேட் எடுக்கணும், ஒண்ணு ஆஃப் ஆயிடுவேன். எடுத்தோன்னு அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே இருக்கிறேன். சாக்லேட் வரலாம் வராது. நான் அந்த விஷயத்துக்காக பாராட்டுறேன், அதுக்காக கைத்தட்டு கூட கொடுக்கலாம். சரி, இப்ப தொடர்ந்து பதில் சொல்லுங்க. எதனால எழுதலாம்? மோட்டிவேஷன் வருது. ஓகே, அப்புறம் இவ்வளவு அழகா பேசுங்க, எழுத மாட்டேன்றீங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான். என் ஃப்ரெண்ட் வந்து அந்த காலத்துல ஜப்பான்ல அவர் வந்து போய் படிச்சுட்டு வந்து இந்தியாவில் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க வந்து அக்ராஸ் த வேர்ல்டு நிறைய பேர் டெக்னிக்கல் ட்ரைனிங்கா வருவாங்க. கிளாஸ் எடுக்கணும். ஜப்பான்லயும் எடுப்பாரு, ஜாப்பனீஸ்ல எடுப்பாரு, இங்கிலீஷ்ல எடுப்பாரு. அவர் சொல்ற ஒரு பேட்ச்ல டில்லியில ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. அது ஒரு இந்தியன்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. மற்ற ஊர்ல வரவங்க ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. இது ஒரு 1 month ப்ரோக்ராம். அப்படியா சார், என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல 2 நாளைக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஆளே பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக நோட்ஸ் எடுத்து அவ்வளோ அழகாக கேள்வி எல்லாம் 3வது நாளேருந்து அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுடுவாரு. அது மாதிரி பண்ணவே பண்ண மாட்டோம், ஆனால் கிளாஸ் மட்டும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அப்படியே கோரிக்கை அது நோக்கி ஓடுவோம். சரிங்க, யார் என்ன சொல்றாங்க? இது எனக்கு பாராட்டு சும்மா சொல்லி எழுதுறதுல இன்னொரு பெரிய ஒரு சக்தி இருக்கு. பவர் ஆஃப் லெஜிட்டிமசின்னு சொல்லி சொல்லுவாங்க. எழுதப்பட்ட வார்த்தையை நான் இன்னைக்குமே நம்புவோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடைக்கு துணி வாங்க போறீங்கன்னு வச்சு, நோ டிஸ்கவுண்ட் போர்டு எழுதி வச்சாங்கன்னா இது வந்து சயின்டிபிக்கா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நெகோசியேஷன் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி நோ டிஸ்கவுண்ட் எழுதிட்டீங்கன்னா யாருமே டிஸ்கவுண்ட் கேட்க மாட்டாங்க. நான் பாருங்க சார், நோ டிஸ்கவுண்ட் போட்டுருக்கல, 5% டிஸ்கவுண்ட் எழுதி வைங்க, பை டிஃபால்ட் வராம 5% டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. எழுத்துல நமக்கு என்னைக்குமே நம்பிக்கை உண்டு. எழுதக்கூடிய எந்த வார்த்தையா இருந்தாலும் நம்ம நம்புவோம். ரோட்ல டேக் டைவர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹியூமன் மைண்ட் இஸ் கண்டிஷன் டு பிலீவ் இன் வாட் இஸ் ரிட்டன். அந்த குறிக்கோள்களை எழுதி வச்சு அதை தினசரி காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ஸ்கில் செட்ல என்ன சொன்னேன் நானு, அதெல்லாம் சாக்லேட் கிடையாது, போர்டு எழுதி வச்சாச்சு. அப்படின்னா நீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? குறிக்கோள்கள் எழுதுவதன் மூலமாக ஸ்கில் செட் எனக்கு டெப்ளாய் பண்ண முடியும். எது எனக்கு கம்மியா இருக்குன்னு தெரியும், எதை நான் ஜாஸ்தியா பெட்டரா இம்ப்ரூவ் பண்ண முடியும் தெரியும். இதன் மூலமாக நான் குறிக்கோள் அலைன் ஆகி வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்படின்ற போது நீங்க ஆக்சுவலா இப்ப என்ன இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்குள்ள, ஏன்னா 6 நெஞ்சு 12 நெஞ்சுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது மறந்து போச்சுன்னா அதோட காலி. இன்னைக்கே ஒரு பேப்பர்ல எடுத்து என்னுடைய இந்த 4 விஷயங்கள்ல ப்ரொஃபஷனல், பர்சனல், சோசியல், ஸ்பிரிச்சுவல். உதாரணத்துக்கு ப்ரொஃபஷனல்ல இன்னொரு 3 வருஷத்துல ஒரு கம்பெனில ஒரு மேனேஜர் ஆகவோ, இல்ல ஒரு சொந்த கம்பெனி ஆரம்பிச்சோ, இல்ல ஒரு இந்த லைன்லயோ, இல்ல இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டராகவோ, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாகவோ, இல்ல இப்ப இருக்கக்கூடிய பெஸ்ட் பிசினஸ் பொலிட்டீஷியனாகவோ ஏதோ ஒண்ணு ஆகணும். ஜோக் நல்ல லட்சம் சிரிக்கலாம். சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ? நாங்களே அதான் சரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லை, எங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு 5 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ ஆகிக்கிறேன் நிச்சயமா 2 இயர்ஸ்ல ROI. பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? ROIனா தெரியுமா? ஐயோ, என்ன படிக்கிறீங்க? BBA. வெரி குட். ROI இல்லைங்க, ரொம்ப ஷார்ட்டா இருக்குங்களே. BBA, MBA படிச்சா MBAன்னு பார்த்தேன். யாரும் கேட்க மாட்டாங்க.
கை தட்டுறது ஃப்ரீ, மற்றவங்க தட்டி கொடுக்குறது என்னங்க உங்களுக்கு கஷ்டம்? இல்லை, எனக்கு தள்ளி விட்டு தான் பழக்கம். ஒருத்தன் ஏறனா பிடிச்சி 4 பேரை இழுப்போம். நான் முன்னேற நீ எப்படா மேலே போதுவா, அதான் பண்ணுவேன், தட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்றவங்க இருக்கலாம், உங்க இஷ்டம். இன்னைக்கு நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், உங்களுடைய ப்ரொஃபஷனல் குறிக்கோள் முதல்ல உங்களுடைய 3-5 இயர்ஸ் குறிக்கோள்கள் எழுதலாம். அடுத்தது பர்சனல் குறிக்கோள்கள் எழுதலாம். உதாரணத்திற்கு பர்சனல் குறிக்கோளை நீங்க இமீடியட்டா எழுதக்கூடிய எக்ஸாம் நீங்க வாங்கக்கூடிய மார்க்கா இருக்கலாம். இல்ல உங்களுடைய லைஃப்ல ஒரு 2 வீலர் வாங்கணும், அப்பா வாட்டி போட்டு ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா வாங்கணும். அப்பா அந்த காலத்து ஓட்ட நோக்கியா தான் வச்சிருக்காரு, ஆனா எனக்கு 25,000 ஒரு லேட்டஸ்ட் S5 செகண்ட் ஹேண்ட் இருக்குது, சூப்பரா அது வாங்கி ஆகணும். ஏற்கனவே நான் இதுல எல்லாம் பார்த்துட்டேன், செகண்ட் ஹேண்ட் என்ன அதெல்லாம் போடுறாங்க, இதெல்லாம் நல்லா எனக்கு தெரியுதான் பார்த்தேன். கோலெக்ஸ்ல போய் வாங்கணும், இதெல்லாம் போட்டு வாங்கணும். இதை மாதிரி பர்சனல் கோல்ஸ் நல்லா வச்சுக்கலாம். பசங்களுக்கு வேற மாதிரி கோல்ஸ் இருக்கும். இன்னைக்கு சாயங்காலம் இந்த பஸ் ஸ்டாண்டு, நைட்டு ஒரு தனுஷ் படம், நாளைக்கு காத்தால இந்த தேட்டர் இருக்க, மத்தியானம் அங்கே, அது மாதிரி நிறைய நல்ல உயர்ந்த குறிக்கோள்கள்லாம் இருக்கும். அதையும் மீறி இன்னும் உயர்ந்த குறிக்கோள்களும் லைஃப்ல இருக்கலாம். ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஆகணும், ஒரு இல்லைங்க அப்துல் கலாம் மாதிரி ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கு. அந்த அப்துல் கலாம் சொல்லையா ஒரு ஆணும் மாதிரி உயர்வு லைஃப்ல. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல் கோல்ஸ், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்றாங்க. உலகத்திற்காக நான் என்ன செய்ய போகிறேன். உங்க காலையில NSS இருக்கும், இது மாதிரி ஸ்கவுட்ஸ் இருக்கும், NCC இருக்கும், இது மாதிரி நிறைய விஷயங்களை உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சோசியல் குறிக்கோள்கள் அந்த காலத்துலேருந்து சொல்லணும்னு சொல்லி தான் அதில் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சேர்த்து விட்டுருக்காங்க. நாலாவதாக ஆன்மீக குறிக்கோள்கள். இன்னைக்கெல்லாம் நீங்க தியானம் பண்றீங்க, ஆன்மீகத்தில் மட்டும் தான் எல்லை இல்லாத அளவுக்கு வளர்ச்சிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு எங்களுடைய குருநாதர்கள்லாம் சொல்றாங்க. மற்ற எல்லாத்துலேயும் ஒரு லெவலுக்கு மேலே திகட்டி போயிடும், இல்லை போர் அடிச்சு போயிடும். இந்த 4 ஏரியால ஏதாவது ஒண்ணு அப்படின்ற மாதிரி. அப்படின்னா நீங்க ஸ்கில் செட் ஒன்று கண்டிப்பாக நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நாலேஜ் அண்ட் ஆக்ஷன். நாலேஜ் அண்ட் ஆக்ஷன்னா ஸ்கில் செட்னா நாலேஜ் அண்ட் ஆக்ஷன். நாலேஜ் அண்ட் ஸ்கில் செட். ஓகே, நாலேஜ் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா இந்த குறிக்கோள்கள் அமைத்தல் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நிஜமாவே சீரியஸா புரிஞ்சுதுன்னா இதை நீங்க முதல்ல எழுதணும். இதை எழுதினா இது ஒரு செயல் திட்டம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசுல வரும். அதை செயல்படுத்தும் பொழுது ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க புத்திசாலித்தனமாகவோ இல்ல முட்டாள்தனமாகவோ ஒரு கேள்வி கேட்கலாம். குறிக்கோள் அமைச்சாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுறாங்களா சார்? வேர்ல்டு கப்ல வந்த 10 டீமும் வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் தான் வந்தாங்க. அப்படின்னா ஏன் மொத்தம் தான் ஜெயிச்சான்? குறிக்கோள்கள் கரெக்டா இருந்ததுன்னா செயல் திட்டத்துல பிரச்சனை இருந்ததுலாம். எக்ஸிகியூஷன் ஒன்று இருக்கு இல்லையா? குறிக்கோள் ஒண்ணு, அடுத்தது வந்து செயல் திட்டம், மூணாவது செயல்முறை, ஆக்சுவலா எக்ஸிக்யூட் பண்றது. எக்ஸிகியூஷன்ல மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் குறிக்கோள்கள் கொஞ்சம் கம்மியாக அமையலாம், இல்ல தள்ளி போகலாம். ஆனா குறிக்கோள் அமைத்தலே தவறுன்றது கண்டிப்பா கிடையாது. குறிக்கோள் அமைத்தல் எல்லாருக்குமே வேணும். அது இல்லைன்னு சொன்னா நம்ம தமிழ்ல ஒரு அழகா ஒரு பழமொழி இருக்கு, செக்கு மாடு ஊர் போய் சேராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஊர்ல இந்த ரூம்ல எவ்வளவு பேர் செக்கு மாடு இப்ப வரைக்கும் இருக்குமா சார்? இனிமேல் பாருங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கோல் இல்லைன்னா செக்கு மாடு தெரியுமா? பாத்துக்கீங்களா? பார்த்தது இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்பெல்லாம் எங்க மிஷின்ல போட்டா எண்ணெய் வருது. இது எதுக்கு செக்கு மாடெல்லாம்? செக்கு மாடெல்லாம் நாங்களே பார்த்தது இல்லை அப்படின்னு நாங்க சொல்லக்கூடிய காலம் இருந்தது. ரொம்ப பழைய டைம். இதுல அடுத்த இதுவரைக்கும் கவர் பண்ணல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் டவுட்ஸ் இருக்கா? இருந்தா இப்ப கேட்காதீங்க, கடைசியில கேளுங்க. ஆனா இருந்தாலும் எழுதி வச்சு. அடுத்தது இந்த அத்தனை விதமான குறிக்கோள்களையும் மொத்தமாக 2 விதமாக கிளாசிஃபை பண்ணிக்க முடியும். இது 2 உங்களுக்கு புரிஞ்சதுன்னு சொன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு குறிக்கோள்கள் அமைத்தல்ல ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இது அத்தனை விதமான பிசிக்கல், ப்ரொஃபஷனல், பர்சனல், சோசியல், ஸ்பிரிச்சுவல் எல்லா கோல்ஸையுமே 2 மொத்தமாக 2 வழிமுறைகளோட பிரிச்சலாம். அது என்ன? முட்டச்சாறு திரும்பி வாங்கி யாராவது அதெல்லாம் என்ன சொல்லிட்டேன். சிலபஸ் சொல்றாங்க, பதில் சொல்லக்கூடாது. இது இதுவரைக்கும் சொல்லாத ஒரு புனிதமான மேட்டர். I object, Your Honor. I dare. Permanent happiness. Permanent happiness is an oxymoron in English. Okay. அதுவும் ஆக்சிமோராமா ரெண்டுமே. வேற யாராவது? சார் ஒரு க்ளூ கொடுங்க சார். ஒரு க்ளூ கொடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. க்ளூ கொடுக்கலாமா? கொடுத்தா ரேப்பர்
உங்களுக்கு சாக்லேட் எனக்கு பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, அதே தான் ஒட்டிட்டு அதே நாங்கள் நம்பிக்கிறோம். ரெண்டுமே ஏல ஆரம்பிக்கும், ரெண்டுமே எல்ல முடியும், எல்ல முடியும். அடிக்கூடாது இதெல்லாம். இது அத்தனை குறிக்கோளுமே நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு வகையா மொத்தம் பிரிக்கலாம். ஆம்பிஷன், ஆஸ்பிரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இதற்கு நான் பதில் சொல்றதுக்கு பதிலாக இங்கேருந்து யாராவது ஃப்ரண்ட் 3 ரோ விட்டு இவங்களாம் பின்னாடி உட்காந்து பதில் சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரண்ட் 3 ரோ தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க, ஆனா பின்னாடி போகக்கூடாது நீங்க சொல்லல அப்படின்னு போவாங்க. ஆம்பிஷன் கோலுக்கும் ஆஸ்பிரேஷன் கோல்ஸுக்கும் ஃபண்டமெண்டலா என்ன வித்தியாசம் யாருக்கா புரிஞ்சதுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னோடது ஒரு சாக்லேட் உண்டு, முதல்ல எடுத்து வந்து சொல்லுங்க. ஏன்னா இது ரெண்டு கோல்ஸ்னுடைய கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு தெளிவா இருக்கு. யார் ஆக்சுவலா தெளிய வச்சு அடிக்கலாம். யாரா சொல்லுங்க பாப்போம். சார் இல்ல இல்ல இங்க எல்லாம் கட்சியில வரும். ஆம்பிஷன் பெஸ்ட் என்னோட லைஃப்ல ஒரு ப்ரொஃபஷனலா பெஸ்டா இருக்கு. ஆம்பிஷன் ப்ரொஃபஷனலா பெஸ்டா இருக்கு. ஓகே. ஆஸ்பிரேஷன் தெரியல. எங்க கிச்சில பெர்ஸ்பிரேஷன் தான் சார் தெரியுது, ஆஸ்பிரேஷன் தெரியாது. ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் வேற யாராவது எனிபடி இல்லையா? Ambition can be professional. Aspiration is what I want to achieve in spiritual way. A professional aspiration goals இருக்கு கூடாதா? Ambition அப்படி யார் சொன்னாங்க? Aspiration is personal. Aspiration is personal. Aspiration is personal. அப்ப ambition is public. Ambition is professional வேற. Aspiration personal. இதெல்லாம் நீங்க மறந்துடுங்கம்மா. ரெண்டுத்தை மட்டும் பாரு, அதை விட்டு அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது இது ரெண்டு மட்டும். உதாரணத்துக்கு எனக்கு நிறைய வெல்த் வரணும், ஏன்னா நிறைய வீடு கட்டணும், நிறைய நகை வாங்கணும், ஊர் நிறைய சுத்தி பார்க்கணும், வீடு நிறைய கட்டணும், புது புது காரு, துக்காட்டி, பைக்கு, அது இது எல்லாமே வேணுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது என்ன? சாக்லேட்லாம் திரும்பி வாங்கிடும். தப்பான பதில் சொன்னா கொடுத்த 2 ரைட் சாக்லேட் திரும்பி வாங்கிடும். இது பேர் நெகட்டிவ் ரெக்கக்னிஷன். பண்ணக்கூடாது. இதனால புரியறதுக்காக சொல்லி கொடுக்குறதுக்காக சொல்லுங்க. ஆம்பிஷன்றது நார்மலா பாத்தீங்கன்னா அக்விசிட்டிவ் இன் நேச்சர். எல்லாம் எனக்கு கிடைக்கணும், வேணும் வேணும், அடைதல் அடைதல் அடைதல், எடுத்துட்டே இருக்கணும், எனக்கு எல்லாம் வேணும். இதுல சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி இன்னொன்று சொல்லுங்க. லைஃப்ல யார் மாதிரி ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு யாரோ மனசுல இருக்குல்ல, அதோட சல்மான் கானா இருக்கட்டும், அமிதாப் பச்சனா இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும், இல்ல ஒரு அப்துல் கலாமா இருக்கட்டும், மகாத்மா காந்தியா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய ஒரு குருநாதரா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் மாதிரி அப்பா மாதிரி ஆனா எல்லாரும் அவங்க வயசான ஆதான போறோம். அப்பா மாதிரி ஆனா எந்த விஷயத்துல சொல்றீங்க? என்னங்க? அது வந்து உங்களுக்கு சம்பாதிச்சு அது இல்லை. நீங்க என்ன அப்பா மாதிரி யாரோன்றது வந்து அப்பா ரோல் மாடலா பார்த்து வாங்கினா வேற விஷயம், அப்பா மாதிரி சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற விஷயம். டிபிக்கலி வந்து நீங்க வந்து இப்ப சம்பாதிக்கிற மாதிரி சேஷாதன் சாக்லேட் கிடையாது, இருந்தாலும் பதில் சொன்னாரு. அப்பா மாதிரி சம்பாதிக்கணுன்றது ஆம்பிஷன். அப்பா மாதிரி குவாலிட்டிஸ், அவரை மாதிரி பேசணும், அவரை மாதிரி லீடரா இருக்கணும், அது ஆஸ்பிரேஷன். ஆஸ்பிரேஷன் கோல்ஸ் தான் இன்னும் வந்து ஆஸ்பிரேஷன் கோல்ஸ்ல நீங்க போகும்போது ஆம்பிஷன் கோல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். ஆஸ்பிரேஷன் கோல்ஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா டு பிகம் சம்திங். ஆம்பிஷன் கோல் பாத்தீங்கன்னா டு அக்வயர் சம்திங். அக்வயரிங் ஒரு லெவல்ல போர் அடிக்க ஆரம்பிச்சோம். இப்ப வந்து ஒரு லெவல்ல போறவங்க எல்லாம் இப்ப பில் கேட்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, சொசைட்டி திரும்பி கொடுத்து ரிசர்ச்சுக்கு பணம் கொடுக்குறாரு, நிறைய பிலாந்திரபி ஆக்டிவிட்டியில இறங்குறாங்க. எல்லாம் எதுக்காக பண்றாங்க? அவர் ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய லீடர், உலகனுடைய நன்மைக்காக நான் வந்து உழைக்கிறேன் அப்படின்றத அவர் காட்டணும், ஒரு இமேஜ்க்கு நீ போயிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு?
நல்லா வந்து மைக்ரோசாஃப்ட் இன்னைக்கு அவருடைய நெட்வொர்க் $79.8 பில்லியன் போட்டிருக்காங்க. அது வேற விஷயம். ஸோ ஆம்பிஷியஸ் கோல்ஸ், ஆஸ்பிரேஷனல் கோல்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆம்பிஷியஸ் கோல்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? என்னோட கை நிறைய சம்பாதிக்கிற வேலையாக வேணும். ஆஸ்பிரேஷனல் கோல்ஸ் எப்படி இருக்கலாம்? இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட எங்களுடைய டீச்சர்ஸ் என்னுடைய கிளாஸ்ல கோட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும் சார், அடங்க விஷயமா பேசுறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும்னு எங்க டீச்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இந்த கிளாஸ்ல ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஆஸ்பிரேஷனல் கோல்ஸ். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க பாஷையில சொல்லணும்னா ஆம்பிஷியஸ் கோல்ஸ் பாத்தீங்கன்னா predominantly quantitative in nature. Aspiration goals qualitative in nature. இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். தன்மை சம்பந்தப்பட்ட குறிக்கோள்கள் aspiration goals. இந்த மாதிரி ஈஸியா கவுண்ட் பண்ணக்கூடியது, பெறக்கூடியது, அது அடையக்கூடியது. பெறக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா ambitious goals. இது ரெண்டுல எது ஒன்றுன்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதுல அது எந்த கிளாசிபிகேஷன் வருது, இதை நீங்க போட்டதுக்கு அப்புறம் அதை நீங்க மேப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு இதுதான் என்னுடைய குறிக்கோள்கள், அடுத்த 3 மாசத்துல, அடுத்த 6 மாசத்துல, அடுத்த 1 வருஷத்துல என்னோட குறிக்கோள்கள் இது, அடுத்த 5 வருஷத்துல இது என்னோட குறிக்கோள்கள். இந்த குறிக்கோள்களை அடைவதற்கு இதுதான் என்னுடைய SWOT அனாலிசிஸ். இந்த SWOT அனாலிசிஸ்ல இந்த ஸ்கில்ஸ்லாம் எனக்கு இருக்கு, இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் எனக்கு இருக்கு, இதெல்லாம் எனக்கு அடிஷ்னலா வேணும். அதனால இந்த நாலேஜ் நான் பெறணும், இந்த நாலேஜ் நான் செயல்முறையாக மாற்றும்போது ஸ்கில் செட்டாக மாறும். அதனால there is a spiraling effect, there is a spiraling growth எனக்கு இருக்கு. அப்படின்னு உங்களுக்கு புரியும் போது எதிர்காலத்துல நீங்களும் ஒரு வாழ்க்கையில பேசப்படக்கூடிய ஒரு மாமனிதராக வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அந்த ஹியூமன் பொட்டென்ஷியல் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து நிறைய ஃபோரம்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், ஆஃபீஸஸ், ஆர்கனைசேஷன், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலையும் பேசுவோம். என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொட்டன்சி உள்ள இருக்கக்கூடிய சீடு தான். நீங்க சரியான அந்த மண்ணில் விழுறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க. அந்த சரியான மண்ணில் இன்னைக்கு விழுந்துடலாம், இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு விழலாம், இல்லை 5 வருஷம் கழிச்சு விழலாம், இல்லை விழாமையே அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம், நானும் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி போகலாம். அது உங்களுடைய கையில் இருக்கு. இதுல இந்த நெக்ஸ்ட் போ அடுத்தது எனக்கு ரொம்ப முக்கியமானது என்ன எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தருடைய ஒரு கொட்டேஷன். அவர் என்ன சொன்னார் அந்த காலத்துல, give me 300 men of passion. Give me 300 men of passion. I'll show up to what heights I can take India to அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு 300 பேர் பேஷன், அந்த இது இருக்கக்கூடிய வேகம் இருக்கக்கூடிய 300 பேரை காட்டுங்க, இந்தியா ஒரு பெரிய வல்லரசாவே மாற்ற முடியும்னு சொல்லி அவர் ஏற்கனவே அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கு. இப்போ அந்த டாபிக்ல வந்து நம்ம எங்கேயோ இணைக்கலாம். எங்கள் டாபிக்ல சொல்றாங்க பேஷன் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் அடுத்த கேள்வி, பேஷன்னா என்ன, இது வாழ்க்கையில தேவையா, இதை எப்படி வெளிப்படுத்துவது, இது நமக்கு புரியக்கூடிய விஷயமா இல்ல இது ஒரு அடி காத்துல பேசிட்டு போற விஷயமா? பேஷன்ங்கிறது நாட்டம், விருப்பம், இதெல்லாம் கண்டிப்பா வேணும் சார். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட், விருப்பம் இருக்கணும். அந்த பேஷன் எப்படி வரும்னா ஒரு விஷயத்த நம்ம இன்ட்ரெஸ்டோட அதையே பார்த்துட்டே இருக்கும்போது அதில் நம்ம பேஷன் அப்படியே பார்த்துனே தான் தனுஷ் படம் பார்க்குறேன், எவ்வளோ பேர் பேஷன் வந்துச்சு, அவர் தான் பணக்காரன். பேஷன் வந்து அவர் பணக்காரன், நான் போய் தான் இருக்கேன், ரசிகனா என்ன போயிருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். நீ என்ன பதில் சொல்றீங்க? அதான் சார் அந்த பேஷன். சரிங்க, நான் இப்படி உங்களுக்கு வேற மாதிரி சொல்றேன். இப்போ தனுஷ் வந்து ஏதாவது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க பண்ணுவாங்க. சொந்தமா பண்ண மாட்டோம், யாராவது சொன்னதான் பண்ணுவோம். அதாவது மாடு சொந்தமா ஓடலாம், தாக்குச்சி குத்தியும் ஓடலாம். நீங்க சொந்தமா ஓட விருப்பீங்கன்னா தாக்குச்சி குத்தினே இருக்கேன். அப்படியா? சரி, அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ண, இன்னைக்கு வந்து நம்ம ட்ரிச்சில் இருக்கோம், நீங்க ஓடாதீங்க, ஒரு 2 நாள் ஓடிட்டே இருக்க, திடீர்னு வந்து மதுரை வந்துடுது. ஏன்னா ஓடி போன 2 நாளாகவும் மதுரை வருது. நான் ஓடி போன்னு சொல்ல வேற ஓடி போகிறது இல்லை, ஆக்சுவலாக ஓடி 2 நாள் கழிச்சு நீங்க மதுரை வீட்டில் நான் உங்களை வந்து பார்க்க சொல்றேன், ஏமா நீங்க சொல்ல இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளோ என்ன கத்துட்டீங்க? Before you put something into action, you must first have the knowledge, and before having the knowledge, you must be clear where you want to go. வாழ்க்கையில 2 விஷயங்கள் முக்கிய ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ஷன், ஸ்பீட். பட்
ஸ்பீட் வித்தவுட் டைரக்ஷன் எங்கே எடுத்துகிட்டு போகும்? திருச்சியிலேருந்து மதுரைக்கும் போகலாம், திருநெல்வேலிக்கும் போகலாம், பெங்களூருக்கு போகலாம், ஆனால் சென்னைக்கு போக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். டைரக்ஷன் இல்லைன்னா அதோட நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறது எவ்வளோ இடத்துல போயிட்டுன்னா அட்லீஸ்ட் உங்களோட வாழ்க்கையில் உங்களுடைய நாலேஜோ எனர்ஜியோ தவறான பாதையில் ஓடி வேஸ்ட் பண்ணாமல் இருந்துடணும். ஸோ முதல்ல என்ன வேணும்? கண்டிப்பாக டைரக்ஷன் வேணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் கவுன்சில் பண்ணும்போது என்னங்க உங்களோட லைஃப்ல ஆனால் பாதி பேர் ஒன்றுமே தெரியாது. சார் வீட்டில் படிக்க சொன்னாங்க, நான் படிக்க ரொம்ப தெளிவாக 3 இயர்ஸ் கழிச்சு படிச்சுட்டீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் நிச்சயமா எடுத்து 3 வருஷம் கழிச்சு நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக ஆகிடுவீங்க, 5 வருஷம் கழிச்சு என்னவாக ஆகிடுவீங்க, 10 வருஷம் கழிச்சு என்னவாக ஆகிடுவீங்க. ஒரு 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா ஒரு 2 இல்லை 3 பேர் தெளிவாக எழுதுமா, இந்த கம்பெனியில் இந்த இயரில் நான் இந்த போஸ்ட்டில் இருக்கணும். மற்றவங்களாம் வந்து சார் ஏதோ ஒரு வேலை கழிச்சு செட் ஆனால் போதும் சார், வீட்டில் அரிப்பு தாங்க முடியல, சின்ன வயசுல ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க, உதவாகிறேன்னு போட்டு ஃபீஸ் கட்டினே இருக்காங்க, ப்ரெஷர் தாங்க. கரெக்டாக அதான் நடக்குது எல்லார் வீட்லையும். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ளஷரபுளாக மாற்றிக்கணும். ப்ளஷராக மாற்றி பாருங்க. என்னோட வாழ்க்கையில் என்னோட குறிக்கோள் என்ன, என்னவா அப்புறம் உங்கள் அப்பாவோட உட்காந்து உங்கள் அப்பாவோடைய அம்மாவோடைய உட்காந்து நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் கூட வச்சுக்கலாம். இதுதான் என்னோட வாழ்க்கை குறிக்கோள்கள். இந்த வாழ்க்கை குறிக்கோள்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட வாத்தியார்கிட்ட பேசலாம், என்னுடைய சீனியர் காலேஜ்லேருந்து வாழ்க்கையில் எங்கேயோ செட்டில் ஆன சில சீனியர்ஸை பார்த்து பேசலாம். இதுக்குன்னே கேரியர் கவுன்சிலிங் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் நிறையா இருக்குது, சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. போய் கேட்கலாம், சார் என்னுடைய வாழ்க்கை குறிக்கோள்கள் இது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்குன்னு சில டூல்ஸ் அசஸ்மெண்ட்லாம் இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, தம்பி நீ படிக்கக்கூடிய சப்ஜெக்டோ நீ போகக்கூடிய பாதையும் நீ போகணும்னு விருப்பப்படக்கூடிய போய் சேரணும் விருப்பப்படக்கூடிய குறிக்கோளும் கரெக்டாக இருக்குது, இதே வழியில் போகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க என்ன வேணும் எப்படி வேணும் எல்லா கேள்வியும் சொல்லிட்டு கடைசியில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இல்லைப்பா இது மாதிரி பாரு, இதை மாதிரி மாற்றிக்கோ, கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கோ. எது பெட்ரு? 5 வருஷம் ஓடிட்டு 25 வயசுல ஒன்றுமே வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டோ இல்லை பிடிக்காத வேலையில் போய் இருக்கிறதோ. ஒரு ரீசன்ட் சர்வே நான் படிச்சிருந்தேன், 85% காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பிளேஸ்மெண்ட் ஆகிறவங்க அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20% தான். அந்த 20% 85% நான் சொல்கிறேன், பாக்கி 20% வேலையே கிடைக்கிறது. அது ஒரு பெரிய கூத்தே இருக்குது. இந்த 20% வேலை கிடைக்கிறதுல 85% மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் 2 வருஷத்துக்குள்ள நான் சேர்ந்த வேலை எனக்கு சரியான வேலை இல்லை, எனக்கு ஆஃபீஸில் வந்து அவங்க ப்ரெஷரு, அதாவது ஹையர் பண்ணக்கூடிய கம்பெனிலேருந்து ப்ரெஷரு, காலேஜில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் ப்ரெஷரு, டக்குனு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா வேலைக்கு சேர்ந்தேன் சார். போய் பார்த்தா எனக்கு இந்த வேலைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் இங்கேயே வந்துடக்கூடாது, அது கூட 2 வருஷம் வேஸ்ட். இதுவில் என்ன ஆயிருக்கும், அவங்க ஜாதகம் விட்டு வெளியே வந்துடும், வீட்டில் பொண்ணு தேடுறதோ பையன் தேடுறதோ ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வேலையை விட்டு இன்னும் வேலைக்கு போகலான்னு நடக்குமா? என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பையனுக்கு அப்படியே எல்லாம் கல்யாணம் பண்ணால் சரியா எடுப்பாங்க. அப்படியே இது ரொம்ப வருஷமா எல்லா படத்துலையும் கேட்குற வசனம் தானே, கல்யாணம் பண்ணால் பையனோ பொண்ணோ வாழ்க்கையெல்லாம் சரியா இருக்கும். இதெல்லாம் முடிச்சு சரியா வரதுக்கு லைஃப்ல ஒரு 35-40 வயசு ஆயிடும். அது மேலே ரிஸ்க் எடுக்கிற வயசு நம்மளுக்கு தாண்டி போயிடுச்சு. 20லேருந்து 25 வயசுக்குள்ள தான் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய மென்டாலிட்டி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடமும் இருக்கும். மிஞ்சி போனால் நீங்கள் தப்பு பண்ணி நீங்கள் தவறான வேலையில் சேர்ந்தாலோ தவறான நீங்கள் ஒரு வேலை சொந்த காலம் நீங்கள் தொழில் ஆரம்பித்தா கூட மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் 3 மாதம் 1 வருஷமோ தான் வேஸ்ட்டு. இதே நீங்கள் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் வேலைக்கு போனதுக்கப்புறம் வருத்தப்பட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. அதனால் முதல்லையே தெளிவாக இருங்க, அதுக்கப்புறமா போய் வருத்தப்படாதீங்க. கமிங் பேக் டு த பாயிண்ட், எங்கே நம்ம டிவியேட் ஆனோம், டைரக்ஷன் முக்கியமா ஸ்பீடு முக்கியமா? நம்ம மேடம் என்ன சொன்னாங்க, ஓடினே இருப்போம் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நாலேஜே நீங்கள் இன்னும் பிக்கப் பண்ணலையோன்னு ஒரு கேள்வி மக்கள் எல்லாரும் வரலாம். எனக்கு வரல, அதில் ஒரு வந்துன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது, அவங்கள ஒத்து போடுவாங்கல்ல. ஸோ நீங்கள் என்ன இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப தெளிவாக இருக்கணும்னா குறிக்கோள்கள் இருக்காது. குறிக்கோள்கள் இல்லைன்னா 4 பேரை போய் கேளுங்க, யாராவது ஏதாவது பதில் சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு வெயிட்டட் ஆவரேஜாக எடுத்து தான் லைஃப்பில் பாருங்க. கமிங் பேக் டு த பாயிண்ட், பேஷன் டாபிக் நம்ம இப்போ ஆரம்பித்தோம். பேஷன்னா என்ன, பேஷன் தேவையா, எப்படி இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லையோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனல்ஸையோ இல்லை வாழ்க்கையில் இருக்கிறவங்களையோ, விவேகானந்தர் சொன்ன அந்த 300 பேர் யார்? நான் இல்லை சார், கண்டிப்பாக நீங்கள் தானா? அவர் போய் சேர்ந்தாருங்க, இப்போ எங்கே அவர் போய் பிடிக்கிறது? பேஷன் என்ன யாராவது சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் பிடிச்ச விஷயத்தை யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டோம். ஓகே, வெரி குட். அப்புறம்
விதமான டிஸ்ட்ராக்ஷன் நம்ம அதை கழிக்கணும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் கெடுக்க மாட்டேங்க. யாரும் கூப்பிட்றாங்க இதுலயே டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க. இது பேஷன் இல்லையா? இது ஒரு ஃபேஷன். சொல்லுங்க பேஷன். Drive to do. தமிழாக கேட்குது சார். Drive to do what I like. Drive to do what I like. இந்த பேஷன்ற சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய இதில் பிஹெச்டிலாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பட் ஒரு லெஸ் தென் 15 to 20 மினிட்ஸில், ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நெருங்கிட்டு இருக்கிறதுனாலையும் 12 காலத்துக்கு நீங்கள் போலியோ இல்லை நான் போயிட்டு இருக்கோம். அதனால் அதெல்லாம் முடிச்சு அதான் 35 ஆகும்போது. ஸோ அப்படின்னா பேஷன்ற சப்ஜெக்ட் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எதை வந்து மெஷரபிளா எல்லாருக்கும் சொல்ல முடியுமோ அது அவங்களால செய்ய முடியும். வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் டன்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். உதாரணத்திற்கு பரீட்சையில பாஸ் ஆகுதுன்னு சொன்னா பையன் கன்ஃபியூஸ் ஆகிடும். அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்லணும்? எவ்வளோ மார்க்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல 80 வாங்கு, இந்த சப்ஜெக்ட்ல 90 வாங்கு, இந்த சப்ஜெக்ட்ல 95 வாங்கு. ஏதோ ஒன்று நீங்க தெளிவா இருந்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அது ஒரு வாட் இஃப் ஃபோக்கஸ் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் டன். எதை நீங்க மெஷர் பண்ணி சொல்ல முடியுமோ கண்டிப்பாக மக்களால் அதை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற போது நான் சொல்லிக் கொடுக்குற விஷயமானது உங்களுக்கு மெஷரபிளா புரியுற மாதிரி இருக்கணும். அப்படி புரியுற மாதிரி இருக்கிற மாதிரி நான் பேஷனை சொல்லி கொடுக்கணும். சரியா? அந்த ஆங்கிள் பார்ப்போம். உங்களுக்கு புரியுற மாதிரி உங்க எல்லாரும் புரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் வச்சு அதன் மூலமாக நம்ம பேஷன் வந்து சொல்லிக் கொடுக்கணும். எல்லாருக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுமாரா உங்களுக்கு பிடிக்குதோ புரியுதோ நீங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் மேத்தமேட்டிக்ஸ். கரெக்டா? இந்த அடிப்பு தாங்க முடியாம சார் ஏங்க நீங்க யாத்திரையும் பேட் மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ் பிடிச்சவங்க யார் யாரெல்லாம் கேட்டுக்கோங்க. ஆச்சரியமா இருக்கு. வெரி குட். ஓகே, எல்லாருக்கும் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு இந்த வேர்டு உங்களுக்கு தெரியும். இது எந்த சப்ஜெக்ட்ல வருதுன்னு சொல்றேன். ட்ரையாங்கிள். அதுல வருங்க ஜியோமெட்ரி. ஓகே, வெரி குட். அடுத்தது ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். அதுவும் ஜியோமெட்ரி தானே, ரொம்ப ஈஸி. ஓகே, ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் என்ன யாரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஈக்குவல் ட்ரையாங்கிள் வந்து 60 டிகிரி. All sides are equal. 60 degrees sir. All angles are the same. All sides are equal. All so எல்லா ஆங்கிளையும் கூட்டினா 185 வரும். அதுவும் இல்லையா? அது ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படி போனலாயிடுச்சு, பரவாயில்ல. ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிளோட ரெண்டு மெயின் என்ன சொன்னீங்க உங்களுக்கு? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சைடு லென்த் மாறினாலோ ஆங்கிள் மாறினாலோ அந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன பேரு? ஐசோலேட்டட் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள்? ஐசோலேட்டட் ட்ரையாங்கிள்னா டூ சைட்ஸ் ஆர் பேரலல் சொல்லலாம். அக்யூஸ் சொல்லலாம். சார் அக்யூஸ் எல்லாம் மெடிக்கல் பேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இதோட முக்கியமானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 சைடு சேம் லெங்த், ஆங்கிள்ஸ் ஆர் தி சேம். இதுல இருந்து நம்ம சப்ஜெக்ட் வரும். ஏன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் தெரியுது, ஐசோலேட்டட் ட்ரையாங்கிள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுது, ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் எல்லாருக்கும் தெரியுது. இந்த ட்ரையாங்கிள்ல இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஈக்குவலாட்டரல். என்ன வித்தியாசம்? ஏரியா. ஃப்ரண்ட் 2 ரோல சாக்லேட் கிடையாது, அங்கேருந்து தான் பதில் வருது. ஏன்னா ஏற்கனவே நிறைய இதில் படிச்சு அதில் எக்ஸ்போர்ட் ஆனதுனால. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏரியா வித்தியாசம். இதே நீங்க வாழ்க்கையில நீங்க வளரக்கூடிய வளர்ச்சி இல்ல சக்சஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவும் சக்சஸ், இதுவும் சக்சஸ். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சக்சஸ் நீங்க விருப்பப்படுவீங்களா, இந்த சக்சஸ் விருப்பப்படுவீங்க? இது விருப்பப்படுவீங்க. யாரா ஒருத்தருக்கா அது இல்லைங்க இதோட ஒன்று பெருசா போட்டது விருப்பப்படுவேன் ஏன் சொல்லணும்னு தோண மாட்டேங்குது. நான் போடக்கூடிய ட்ரையாங்கிள் நீங்க மாட்டிக்கிறீங்க. யாருக்கா தோணுதா? இல்லைங்க இதோட 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 ஏரியா கூட எந்த அளவுக்கு ட்ரையாங்கிள்
ட்ரையாங்கிள் பெருசாகுதோ அந்த அளவுக்கு அதனுடைய பரப்பளவு ஜாஸ்தி ஆகுது. பரப்பளவுன்றது சக்சஸ் வச்சா என்னுடைய ட்ரையாங்கிள் ஏரியா ஜாஸ்தி ஆகுது. அதனால ஆட்டோமேட்டிக்காக லைஃப்ல இன்னும் நிறைய சாதிச்சிருக்கேன். ஆஸ்பிரேஷன் ஆகும், ஆம்பிஷன் ஆகும். இது வரைக்கும் ஓகேவா? ஓகே. இந்த ட்ரையாங்கிளுடைய டாப் போர்ஷன் ஒன்று இருக்கு, மலையினுடைய உச்சப்பகுதி. அதனுடைய ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? SUMMIT சமிட். ஓகே, குட். ட்ரையாங்கிள் 3 பகுதியில் இருக்கிற மாதிரி பேஷனுக்கும் 3 விஷயங்கள் முக்கியம். இந்த 3 விஷயங்கள் என்ன, இது எப்படி நம்மளுக்கு முடியும், இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ் எப்படி கொண்டு வர முடியுன்றதுதான் அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல பார்க்கலாம். இத்தனை நேரத்துக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் பசுமர் தானி போல அடிச்சு உள்ள இறங்கிருக்குன்னா வாழ்க்கையில எதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எது ரொம்ப முக்கியம்? கோல், டைரக்ஷன், கோல் ரொம்ப முக்கியம். கரெக்டா? கோல்ஸ்ல இதுல இருக்கிற கோலுக்கும் இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற கோலுக்கும் இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற கோலுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இந்த ட்ரையாங்கிள் மேல இருக்கக்கூடிய குறிக்கோள்கள், ரெண்டாவது வெளியில இன்னொன்று பெருசா இருக்கு. கோல்ஸ் இது இருக்கிற வித்தியாசங்கள் என்ன? அதனுடைய இன்டென்சிட்டி, தீவிரம் ஜாஸ்தி ஆகுது இல்லையா? சோ உங்களுடைய கோல்ஸ் நீங்க அமைக்கிறது கூட பாத்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய குறிக்கோள்களை நீங்க உயர்ந்ததாக அமைக்கிறீங்களோ அதுக்கு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பரீட்சை எழுதக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் 40 மார்க் குறிக்கோள் வச்சுக்கலாம், 60 குறிக்கோள் வச்சுக்கலாம், 100 குறிக்கோள் வைக்கலாம். 100 குறிக்கோள் வச்சு நான் ஸ்டேட் ஃபர்ஸ்டா வரணும்னு சொல்லலாம். ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்தா மட்டும் போறாது, நான் ஆல் இந்தியா ரேங்க் சிபிஎஸ்சி இருந்தா அது மாதிரி வரணும். இந்த மாதிரி கோல்ஸை நீங்க புஷ் பண்ணிட்டே போக முடியும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில, அதே மாதிரி உங்களுடைய ஆன்மீகத்துல, அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் லைஃப் ஏதாவது குறிக்கோள்களை இன்னும் உயரிதாக மாற்றிக்கொண்டே போக முடியும். என்னுடைய குறிக்கோள்களை அமைச்சிடுறேங்க. இது நீங்க பர்சனல் லைஃப்ல குழந்தைங்கன்னு சொன்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஹேவியர், ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், நான் பேசக்கூடிய வார்த்தைகள், நான் காட்டக்கூடிய எமோஷன்ஸ், காட்டக்கூடாத எமோஷன்ஸ், இது மாதிரி வாழ்க்கையில எல்லா ஸ்பியர்லையும் உங்களால குறிக்கோள்கள் வச்சுக்க முடியும். உன்னதமான மனிதர்கள் எல்லாம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்களுடைய பேசும் விதம், பழகும் தன்மை, கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுலேயே அவங்க குறிக்கோள்களாக வச்சு அதில் உருவாக்கியிருப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட்லாம் அதெல்லாம் உருவாகிறது இல்லை. மனசுல எனக்கு நான் ஒருத்தரோட பேசுறதுனாலையோ, நான் ஒருத்தரோட பழகுறதுனாலையோ அவர் மனதில் புண்படாதபடி நடக்கணும் அப்படின்னு சில பேர் குறிக்கோள்கள் வச்சுக்கலாம். இப்ப நீங்க வெறும் ஆம்பிஷியஸ் கோல்ஸ் சொன்னீங்கன்னா, நான் வந்து ஒரு அம்பானி மாதிரி ஒரு 10 வருஷத்துல அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சு ஒரு 10,000 கோடி எனக்கு என்னோட பேர்ல மொத்தமா என்னுடைய நெட் அசெட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். குறிக்கோள்கள் உயர உயர ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஹை ஸ்டாண்டர்ட்னு சொல்லி சொல்லுவோம். இதை முதல்ல செட் பண்ணணும். நீங்க செட் பண்ண ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்டாண்டர்ட் இல்லையான்னு உங்களுக்கே செட் பண்ண தெரிய ஆரம்பிக்கும். ஆனா சித்தரும் கை பழக்கின்ற மாதிரி முதல்ல அட்லீஸ்ட் குறிக்கோள்களை வைக்க ஆரம்பிக்கும். அது சின்ன ட்ரையாங்கிளா, சுமாரான ட்ரையாங்கிளா, பெரிய ட்ரையாங்கிளா, இதோட பெரிய ட்ரையாங்கிளா போக பார்க்கலாம். ட்ரையாங்கிள்ல 3 வகை 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். முதல் பாயிண்ட் பேஷன் ட்ரையாங்கிள் முக்கியம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. கோல் செட் பண்ணியாச்சு. கோல்ஸ் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணதுல எனக்கு ஆக்சுவலா என்னெல்லாம் தேவை? ஸ்கில்ஸ் வேணும், அப்புறம் நாலேஜ் வேணும், அப்புறம் ஸ்கில் செட் இருந்தால் நாலேஜ் சப்செட் தான். நான் திரும்பி அது நாலேஜ் தெரியாம இந்த ரூம்ல 4 எட்ஜி இருக்கு. 1 2 3 எந்த குறிக்கோள்களை அடையணும்னாலும் எனக்கு ஒரு வீடு கட்டினாங்க, குறிக்கோளா செட் பண்ணிட்டேன். ஒரு பெரிய வீடு அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் வேணும்? இன்டீரியர் டெக்கரேட்டர் வேணும், ஆர்கிடெக்ட் வேணும், பிளம்பர் வேணும், எலக்ட்ரிஷியன் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும், பணம் வேணும், பர்மிஷன் வேணும், லேண்ட் வேணும்,
வீடு கட்டுறதுக்கு இன்டெலிஜென்ஸ் எப்பலேருந்து நிறைய பேர் முட்டாளில் தான் வீடு விட்டாங்க. தாஜ்மஹால் எவன் கட்டினான்? எவனா செத்த பொண்டாட்டி போய் கட்டி எந்த ஸ்டாண்டர்டையுமே மீட் பண்ணுன்னு சொன்னா கண்டிப்பா இருந்தது பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ். அது என்ன ரிசோர்ஸ்ன்றது கரெக்டா மேப் பண்ணி நீங்க கொண்டு வராத வரைக்கும் உங்களோட குறிக்கோள்களை நீங்க அடைய முடியாது. நீங்க தான் இந்த பேஷன் ட்ராயிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வரும்போது மெதுவாக நம்ம பார்ப்போம். பேஷன் ட்ராயிங்ல ஃபர்ஸ்ட் எது ரொம்ப முக்கியம்? குறிக்கோள்கள் ரொம்ப முக்கியம். குறிக்கோள்கள் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தியாக அந்த அளவுக்கு என்னோட ட்ரையாங்கிளுடைய ஏரியா பரப்பளவு ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது, என்னுடைய குறிக்கோள்களை உயர்ந்ததாக ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? அதை அடைவதற்கு ரிசோர்சஸ் வேணும். ரிசோர்சஸ் நான் முதல்ல என்ன பண்ணோம்? பேப்பர்ல எழுதணும். உதாரணத்துக்கு இது வரக்கூடிய ஆனுவல் எக்ஸாம்ல எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல 95 மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி குறிக்கோள் செக் பண்ணா முதல்ல நான் என்ன செய்யணும்? ஒரு கோச்சிங் கிளாஸ்ல சேரணுமா வேணாமா? எங்க வாத்தியாரோட நான் வந்து ஸ்பெஷல் கிளாஸுக்கு போனோமா வேணாமா? ஏற்கனவே இந்த சப்ஜெக்டை படிச்சு தெரிஞ்சவங்களோட ஏதாவது இன்ட்ராக்ஷன் மூலமாவோ நெட்ல தேடுதல் மூலமாவோ எல்லா ரிசோர்சஸும் லிஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ரிசோர்சஸ் மேப் ஆகலன்னு சொன்னா இந்த ட்ரையாங்கிள் எல்லாம் அவங்க யோசிச்சு பாருங்க. என்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க செட் பண்ணிடுற ரிசோர்சஸ் கரெக்டா மேப் ஆகலன்னு சொன்னா பேஷன் ட்ரையாங்கிள் ஈக்குவலாட்டர்ல இருந்து வேற ஏதோ ட்ரையாங்கிளா மாறிடுது. அப்படிங்கிற போது எதை நோக்கி நான் போகணும்னு நினைச்சேனோ அது ரிசோர்சஸ் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் அதை போய் அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா இதனாலதான் ஆர்ட் ஆஃப் வார்னு ஒரு புக்கு அந்த காலத்தில் வந்துருக்கு. அதில் சொல்றாங்க when you fail to plan you plan your failure சொல்லி சொல்லுவாங்க. when you fail to plan you plan your failure. எந்த குறிக்கோள்கள் அமைக்கப்படவில்லையோ அந்த ஊருக்கு நீங்க கண்டிப்பாக போய் சேரப்போகுது. செக்குமாடு மாதிரி இருக்கும். குறிக்கோள்கள் மட்டும் அமைக்கப்பட்டால் போருமான கண்டிப்பாக போறோம். அவனு நெக்ஸ்ட் என்ன வேணும்? அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் வேணும். அந்த ரிசோர்சஸ் அதுக்கு தான் பிளானிங் சொல்லுவாங்க. பிளானிங் ஆஸ் வெல் as getting it. போயிட்டு அப்பாட்ட பேசணும், அம்மாட்ட பேசணும், யார்கிட்ட பேசணும், இந்த ரிசோர்ஸ் வேணும், இல்லை எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வேணும், இந்த அடிஷ்னல் புக்ஸ் வேணும், எனக்கு இந்த அடிஷ்னல் சப்போர்ட் வேணும். ஏதாவது ரிசோர்ஸஸ் முதல்ல பட்டியல் போட்டு லிஸ்ட் போட்டு அதை எப்படியாவது அடைதல். இதுவரை புரியுதா உங்களுக்கு? குறிக்கோள்கள் செட் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். ஜாஸ்தியாக இருக்க என்னுடைய ஈக்குவலாட்டர் ட்ரையாங்கிளுடைய பரப்பளவு ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமாக என்னுடைய பேஷன் சக்சஸ் ஜாஸ்தியாக இருக்க சான்ஸ் நல்லா இருக்கு. அந்த குறிக்கோள்களை செட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு தேவையான ரிசோர்சஸை தேடணும். இந்த மூணாவது என்ன பொறுத்தவரைக்கும் மற்ற ரெண்டோட ரொம்ப முக்கியம். நான் சொல்றதுக்கு முன்னாடி யாராவது சாக்லேட் வாங்கி ரொம்ப நேரம் ஆச்சு யாருக்கா? இன்னும் சாக்லேட் கையில் எடுத்தாதான் நம்புவீங்களா? டைரக்ஷன் தான் கோல்லே செட் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க ஒரு தடவை சொன்னே புரிஞ்சிருது. எக்ஸிகியூஷன் அது 2 தடவை சொல்லிட்டாரு, காதில் விழுந்தது. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் 4 தடவை வந்துச்சுமா? வேற ஏதாவது உங்களுக்கு க்ளூ கொடுக்கலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்சது சொல்லிடுங்க. அதே ரெக்கார்டு 5 க்ளூ இன்னும் ஓல்ல டீப்பா போய் இது மாட்டிக்கும். அந்த இந்த ஸ்பிண்டல் மாட்டிக்க கூடாது. ரொம்ப 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 முக்கியம். தெரியும் சார், காது விழுந்துருக்கு சார். முதல்ல நின்று நானும் எவ்வளோ தூரம் சொன்னாலும் just recognition. I just want, I don't want chocolate. I just want recognition. Okay, கொடுத்துருவோம். Never say die. You are not giving up. என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய கம்பெனிஸ், நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ், நிறைய பெரிய பெரிய கம்பெனி இன்ட்ராக்ஷன்லாம் பார்த்தா
குறிக்கோளை அடைவதற்கு ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் 5 அடி 10 அடி முன்னாடி அநேகமா விட்டுருப்பாங்க. நம்மளால இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத குறிக்கோள் இங்கதான் இருக்குன்னு சொல்லி. இதற்காக ஒரு கதையே உண்டு. அணில் வந்து வெயில் காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சேர்த்து போய் ஒரு இடத்துல அடைக்கும். குளிர்காலத்துல என்ன ஆகும்னா மேல அந்த லேயர் மூலமா எக்ஸ்ட்ரா வந்துடும். அது எங்க வந்துருக்குன்னு தெரியும். நோண்ட ஆரம்பிக்கும். நோண்ட ஆரம்பிச்சு அது பக்கத்துல வரும் விட்டுரும், பக்கத்துல நோண்டும் விட்டுரும். எங்க பார்த்தா கடைசியில இப்படி அந்த டயக்ராம் நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா அது உள்ள வச்ச அந்த அதனுடைய பருப்பு அந்த கொட்டைகள்லாம் பக்கத்துல வரும்போது கரெக்டா அது விட்டுரும். இதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் விடுறது பார்த்தீங்கன்னா giving up too early, never say die, not giving up till the goal is reached. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பிகெஸ்ட் டிஃபரன்ஷியேட்டர் வாழ்க்கையில் எல்லாருமே. குறிக்கோள்கள் அமைத்தல்ன்றது கொஞ்ச நாள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிடுவீங்க. தியரிட்டிக்கலாக கிளாஸ் ரூமில் உங்களால் கற்றுக்க முடியும். குறிக்கோள்கள் அமைத்தது எப்படி நான் இனி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு. பேப்பரில் உங்களுக்கு தெரியும். இரண்டாவது ரிசோர்சஸ் பிளானிங். இந்த குறிக்கோளை அடைவதற்கு எனக்கு என்ன ரிசோர்ஸ் வேணும், உங்களால ஈஸியா அதை எல்லாருமே வந்து விடுறது பாத்தீங்கன்னா கடைசியில giving up too soon. பெரிய பெரிய அச்சீவர்ஸ் தான் நான் பார்க்குறேன். இந்த டிஃபரன்ஷியேட்டர்னு பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டும் சொல்லிக் கொடுக்க முடியும். மூணாவதுன்றது உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய டிஎன்ஏல அது இருக்கணும், உங்களுடைய கோடிங்ல இருக்கணும். முடிகிற வரைக்கும் விடக்கூடாது. ரொம்ப சிம்பிள். என்னுடைய பர்சனல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் நார்மலாக ஈஸியாக ஆரம்பிக்க மாட்டேன். ஆனால் அதில் குறிக்கோள் செட் பண்ணி ஆரம்பிச்சா முடிகிற வரைக்கும் விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி. ஏன்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். வந்து இப்போ ஃப்ளைட்ல ஏறி போயாச்சு, நடுவில் பாதியில் வந்து குதிச்சு பிரயோஜனமே கிடையாது. கடைசி வரைக்கும் போகிறது பெட்டர். எல்லாருக்குமே வந்து இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சூமி போகிறதுக்கு மெயினாக காரணம், ஷேப் மாறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கேயே போயிடும், இங்கே போயிடும். இது வரைக்கும் வந்து ரொம்ப ரேர். Giving up too early, giving up too soon, never say die. ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ப்ரொஃபஷனல்ஸும் சரி, இந்த பர்சிவரன்ஸ், இந்த நாட் கிவிங் அப் டில் தி எண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராவிட்டி, இது உங்கள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் உங்களுடைய நெக்ஸ்ட் அப்படின்னா என்ன யோசிப்பாரு. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் கோல் செட் பண்ணுறீங்க, உங்களோட ரிசோர்ஸஸ் மூலமாக அதை அச்சீவ் பண்ணுறீங்க. பை நாட் கிவிங் அப் யுவர் ரீச். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இதை முடிச்சதுனால உங்களுக்கு நம்பிக்கை வருமோ ஆட்டோமேட்டிக்காக இதை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, இதை அச்சீவ் பண்ணுறீங்க, திரும்பி இதை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க, இதை அச்சீவ் பண்ணுறீங்க. இமேஜின் த ஸ்கோப், எப்படி உங்களால் ரீச் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்க. க்ரூட் ஆயில் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணும்போது ஒவ்வொரு லெவலில் வெவ்வேறு விதமான மெட்டீரியல்ஸ் தான் வரும். என்னென்னலாம் ஒரு லோயர்ல இருந்து ஹையர் லெவல் சொல்லிட்டே போங்க. லோயஸ்ட் லெவல் க்ரூட் ஆயிலேருந்து தார், ஓகே, ஹெவி ஆயில், லைட் ஆயில், நாப்தா, டீசல், கெரசின், பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல், ஏவியேஷன் ஃபியூயல், ஜெட் ஃபியூயல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொபல்லன்ட்ஸ் இன் சம் வே. உங்களுக்கு என்ன ப்ரொபல்லண்ட் இருக்குன்றத பொறுத்து தான் உங்களுடைய ஹை ஸ்டாண்டர்ட்ஸும் ரிசோர்ஸஸும் எல்லா கையிலையும் நம்மள்ட்ட உள்ள க்ரூட் ஆயில் இருக்குன்னே இருக்கு. நம்மளுடைய இன்னரண்ட் டேலண்ட் அவர் ஹிடன் பொட்டென்ஷியல் எல்லாத்தையுமே இருக்கு. இந்த பண்ண ஏவியேஷன் ஃபியூயல் வந்து உங்களுக்கு பெட்ரோலோட சீப்பா ஜாஸ்தியா? சீப்பா ஜாஸ்தி. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ஃபர்தர் ரிஃபைன் பண்ணும்போது அதோட விலை ஜாஸ்தியாகும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நேற்று கூட நான் வந்து நெட்டில் படிச்சேன், கப்பல் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தேன். டைமண்ட் இஸ் நத்திங் பட் அ கார்பன் வித்ஸ்டூட் ஹையர் ப்ரெஷர். டைமண்ட் இஸ் நத்திங் பட் அ கார்பன் வித்ஸ்டூட் ஹையர் ப்ரெஷர். டாப் லெவலில் இருக்கக்கூடிய கார்பன் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன?
டாப் லெவல்ல இருக்குது. கோல் அடுத்த லெவல் மேல லிக்னைட் கீழே போகும்போ மாறிட்டே வரும். 5000 அடி கிட்ட போகும்போ அதே கார்பன் என்ன ஆகுது? டைமண்டா மாறுது. நீங்க என்னவாக மாறணும், எந்த அளவுக்கு உங்களால வாழ்க்கையில உங்களுடைய தரத்தை உயர்த்த முடியும், எந்த அளவுக்கு குறிக்கோள்களை அமைக்க முடியும், அந்த குறிக்கோள்களை அமைப்பதற்கு எந்த அளவு ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணி ரிசோர்ஸஸை டெவலப் பண்ண முடியும். அந்த ரிசோர்ஸஸ் ஸ்கில் செட்டும் உங்களுடைய குறிக்கோள்களோட மட்டும் அமைந்தால் போகாது. அந்த குறிக்கோளை அடையும் வரை விடாமல் நான் தொடர்ச்சியாக அந்த குறிக்கோளை நோக்கி அடைந்து என்னுடைய பேஷன் ட்ராக் எப்படி கம்ப்ளீட் பண்றேன், இது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எப்படி பண்றீங்கிறது உங்களோட கையில் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் சம் அப் பார்த்தீங்கன்னா டைம் 11:50 ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் Q&A வேணா வச்சுக்கலாம். உங்க வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் எது? முதல்ல கோல்ஸ். ஓகே, வெரி குட். குறிக்கோள்கள். அதுக்கு அடுத்தது குறிக்கோள்கள் மட்டும் இருந்தா போறாது, அதுக்கு மேப் பண்ணுறது முதல்ல என்னுடைய ஸ்கில் செட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். டைரக்ஷன் செட் பண்றோம். அந்த குறிக்கோள்கள் முடிந்த அளவுக்கு ஹை ஸ்டாண்டர்ட்ஸா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பேஷன், என்னுடைய ட்ரையாங்கிள் ஆனது பெருசாக ஆரம்பிக்குது. அந்த பேஷன் ட்ரையாங்கிள் ஜாஸ்தியான போறாது, என்னுடைய குறிக்கோள்களை மேப் பண்ற அளவுக்கு எனக்கு ரிசோர்ஸஸ் வரும். அந்த குறிக்கோள்களும் ரிசோர்ஸஸ் இருந்தால் மட்டும் போறாது, என்னுடைய எக்ஸிகியூஷன்ல என்னோட குறிக்கோளை அடைந்து முடியும் வரை நாட் கிவிங் அப், NSD இது இருந்ததுன்னா வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் சாத்தியம். அத்தனை பேருமே ஒரு ஐன்ஸ்டைன், அப்துல் கலாம் இருக்காங்க. கண்டிப்பா உங்களால எல்லாரும் சாதிக்க முடியும். அதற்கான வாழ்த்துக்கள். இதோட முடிச்சுக்கிறேன். கேள்வி பதில் இருந்தா நெக்ஸ்ட் எடுத்து இப்போ அஃபிஷியலி டாக்ஸோட ஓவர். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் ஏதாவது பண்ணாலும் பேசலாம், இல்லைனாலும் முடிச்சதுனாலும் எது வசதியாக நீங்கள் முடிவு பண்ணலாம். அடிஷனல் மைக் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சாப்பாடு போடுவாங்க இல்லை, பாக்கி சாக்லேட் மத்தியானத்துக்கு அவருக்காக வச்சிருக்கேன். SWOT analysis பத்தி அடுத்த செஷன் இன்னி வரைக்கும் எடுத்தது. குருநாதர் வந்து ஒரு நல்லா படிச்சவர். அவர் வந்து பேசி ஒரு செஷனுக்கு இவ்வளோன்னு வாங்குவார். அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. இது மாதிரி உங்களை மாதிரி ஆடியன்ஸ். நான் வந்து அவர் போனோடனே எல்லாரையும் பார்த்து கேட்டார், நான் என்ன பேச போறேன், எங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னா. தெரியாத வேண்டியது பிரயோஜனம் சொல்லி போயிட்டார். உடனே அடுத்தது என்ன நினைச்சாங்கன்னா, இவர் வந்து எப்படியா ஃபிக்ஸ் பண்ணோம் பயங்கரமாக உஷாராக சொல்லி திரும்பி அதே காசு கொடுத்து ஒரு வர வச்சு 1 மாதம் கழிச்சு டேட்டு கொடுத்து வந்தோன்னு வந்தாராம். உடனே அவர் அதே கேள்வி கேட்டார். எல்லாம் எனக்கு தெரியும் தெரிஞ்சவன்கிட்ட பேச பிரயோஜனம் சொல்லி போயிட்டார். இந்த ஆளை எப்படியா இருந்தாலும் அடுத்த ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 3வது கூப்பிட்டாங்க. அப்போ கரெக்டாக இதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு பிரிஞ்சு உட்காந்துட்டாங்க. என்ன பண்ணான்னு, நான் பேச போறேன் என்ன தெரியுமானோன்னா, லெஃப்ட்ல இருக்கலாம் தெரியும், ரைட்ல இருக்கலாம் தெரியாதுன்னா தெரியாது. அதே மாதிரி இந்த பக்கம் எல்லாருக்கும் தெரியுது, அங்கே கற்றுக்கு ஸ்வாட். அப்புறம் அடுத்த கேள்வி, அவங்களுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லிடுறேன். அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு எப்போ பேஷன் வரும்? ஒன்னே மாடு தானா ஆகலாம், இல்லை பின்னாடி தார் குச்சி குதலாம். நாமளாக தார் குச்சி குச்சி ஓடுவோம், பின்னாடி நிறைய பேருக்கு அடி போடுமா. அதெல்லாம் தார் குச்சி இல்லாமல் ஒன்றா நல்லது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ ஏதோ தியானம் இருக்க போது தான் சொல்றாங்க. அதனால தியானத்துக்கு போகலாமா? எல்லாரும் ஏற்கனவே ஒரு தடவை தியானம் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமா? யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கை தூக்குங்க. அப்படின்னா நான் என்ன பண்றோம்னா, முதல்ல வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஒரு வாலண்டியர் பண்ணுவாரு. இப்போ நான் இங்கே சேர் போட்டு உட்காந்துருக்கேன். இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்புறம் என்ன அவர் சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் மாதிரி தியானம் மாதிரி வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அவங்க சொல்லலாம். இது ஓகே.